பல்வேறு மூலைகளில் எங்களுக்காக உழைக்கிற விவசாய பெருங்குடி மக்களை நன்றியோடு நினைக்கிறோம். அவர்களுடைய உழைப்பை, அவர்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த இயற்கையை, இந்த இயற்கை வளங்களை எல்லாம் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்க்கையிலே என்றும் மகிழ்ச்சி பொங்கவும் தங்கவும் உம்மை வேண்டுகிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய வியர்வையை, உழைப்பை ஆசீர்வதியும். சேற்றிலே அவர்கள் எங்களுக்காக செய்கிற தியாகம், அவர்களோடு இணைந்து விலங்கினங்கள் மற்றும் இயற்கையின் அனைத்தும் இயைந்து நடைபெறும் இந்த இயற்கையின் கொடைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு வந்திருக்கிற எங்களது சகோதர சகோதரிகளை, அவர்களது குடும்பங்களை, அவர்களது உறவுகளை ஆசீர்வதியும். இவர்களது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி பொங்க தங்க நீர்தாமே அருள் தர வேண்டுகிறோம். நாங்கள் நடத்த இருக்கிற இந்த விளையாட்டு போட்டிகள், பொங்கல் பெருவிழா, பாரம்பரிய விளையாட்டுக்கள், கலை நிகழ்ச்சிகள், நாங்கள் சமைக்க இருக்கிற இந்த பொங்கல் அனைத்தையும், எங்கள் முயற்சிகளையும் ஆசிர்வதியும். எங்களோடு தங்கும். எங்களது வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பொங்கச் செய்யும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே உம்மை மன்றாடுகிறோம். பொது நாம் நம்முடைய போட்டிகளை தொடங்குகிறோம். கிராமிய கலை சார்பாக, கிராமிய கலை சார்பாக, நாட்டுப்புற கலைகள் சார்பாக, நாட்டுப்புற கலைகள் சார்பாக, மாணவ கலைஞர்கள் அமைப்பின் சார்பாக, நம்ம மாணவ கலைஞர்கள் அமைப்பின் சார்பாக அனைவருக்கும் தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு வரவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணணும். ரிசீவ் அவர் கெஸ்ட் அவங்க வந்து ரொம்ப அழகா ரிசீவ் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வணக்கம் சொல்லணும். வணக்கம் ஐயா, வணக்கம் சொல்லலாமா? வணக்கம் ஐயா, ஃப்ரீயா இருக்கிற வணக்கம் சொல்லுங்க. தம்பி அழகா சொல்றான். பட் பாரம்பரிய நிற்கும் கையில சக்கரை போனதை விட வணக்கம் சொல்றா. பண்பாடு. உனக்காக ஒரு பாட்டு போறேன். தம்பி அந்த பாறை மட்டும் அடிக்கமா. ஐயா வாரும் பெரியாரே வணக்கம், பெரியாரே வாரும் பெரியாரே வணக்கம், பெரியாரே வாரும் பெரியாரே வணக்கம், பெரியாரே வாரும் பெரியாரே வணக்கம், பெரியாரே எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிடுவோம். பாப்பா நீ வாமா. தமிழகம் ரொம்ப பாரம்பரிய கலாச்சாரம் இன்னும் என்னன்னா வரவேற்கிறோம் அப்படின்னா ரிசீவ் பண்ண அப்படின்னா வெல்கம் இல்ல ஆனா அந்த ஃபிளவர் எப்படி நம்ம கொடுப்பேன்? எப்படி? ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபிளவர் கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த அம்மா மர கூப்பிட்டோம், அள்ளி மலர் எடுத்து அம்மா மர கூப்பிட்டோம், முல்லை பூவெடுத்து ஐயா மர கூப்பிட்டோம், முல்லை பூவெடுத்து ஐயா மர கூப்பிட்டோம். உனக்கு பிடிச்ச பூ சொல்லணும். அந்த மல்லி பூவெடுத்து தங்கச்சி மர கூப்பிட்டோம், மல்லி பூவெடுத்து தங்கச்சி மர கூப்பிட்டோம். உங்களுக்கு ஏதாவது பூ இருக்கா? பூ வேணாமா?
அண்ணா அண்ணா எனக்கு ரோஜா பிடிக்கும். ரோசாவா? ரோஜா. ஓகே. பாத்தீங்களா? பூவெடுத்து தம்பி மலர் கூப்பிட்டோம். ரோஜா பூவெடுத்து தம்பி மலர் கூப்பிட்டோம். ஐயா அள்ளி மலர் எடுத்து மலர் கூப்பிட்டோம். அள்ளி மலர் எடுத்து மலர் கூப்பிட்டோம். முல்ல பூவெடுத்து ஐயா மலர் கூப்பிட்டோம். அள்ளி பூவெடுத்து மலர் கூப்பிட்டோம். அள்ளி பூவெடுத்து தம்பி மலர் கூப்பிட்டோம். ரோஜா பூவெடுத்து தம்பி மலர் கூப்பிட்டோம். அவன் பிஸியா இருக்கானே சக்கரை பொங்கல்ல. வணக்கம் சொல்லிடணும். இப்படியாக பொங்கல் பானை வச்சிருக்காங்க, தண்ணி வளர வச்சிருக்காங்க, வச்சிருக்காக பாலும் தண்ணி கலந்து வச்சிருக்காங்க, விறகு வச்சிருக்காக விறகு வச்சு நெருப்பு ஏற்றி வச்சிருக்காங்க. கூட வெள்ளம் போட்டு வச்சிருக்காக எல்லாரும் கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இந்த சாதனை வந்து விசுவலை கேட்டுக்கிட்டு இனிமையா வந்து நெருப்பை சமைக்கணும். சமைக்கணும். என்ன படிக்கிறீங்க நீங்க? நீ என்ன படிக்கிறியா? ஓகே, சும்மா 2 வார்த்தை வந்து கேட்டுருவோம். ஆ. நீங்க என்ன நாள் இல்ல கொண்டாடணும்? ஜெனரல் நாலேஜ். அதெல்லாம் கிடையாது. தம்பி பழக சொல்லுவாங்க. அறுவடை பண்ற சூப்பர். உங்களுக்கு 2 பேர் கிஃப்ட் இருக்கு. லாஸ்ட்ல லாஸ்ட்ல கிஃப்ட் கிஃப்ட் தரோம். வெயிட் பண்ணுங்க. ரொம்ப அழகா சொன்னாப்பா பையன். ரொம்ப அழகா சொல்லுங்க. அறுவடை பண்றீங்க. விவசாயிகள் கொண்டாடக்கூடிய நாள் எதுன்னு சொல்லலாம். அப்ப விவசாயிகள் மட்டும் தான் கொண்டாடணுமா அப்படின்னு கேட்டா, ஐயா ஐயா அம்மா அம்மா நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல விவசாயிகள் தான். விவசாயிகள் தான். இன்னைக்கு நம்ம வந்து ஐடி பார்க்ல ஒர்க் பண்ணி சம்பளம் வந்து வந்து ஜொமேட்டோலையும் ஸ்விக்கிலையும் சுகியும் டன்சோலையும் டன்சோ பார்த்து சர்வீஸ் ஏதோ ஒன்றா எதுக்காச்சும் எழுந்து போறோமா? இன்ஸ்டா மட்டும் பிக் பாஸ்கெட் இப்படி எத்தனையோ வந்துருக்குல்ல. அப்படி ஐயா கேமரா படுத்துக்கிட்டே ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னா அப்படி படுத்துக்கிட்டு என்ன சாப்பிடலாம்? பர்கர் போடலாமா, பீஸா போடலாமா? ஐயா இப்ப என்னடா வந்துருக்கீங்க? வந்துருச்சு. அது வந்து டாக்கோன்றாங்க. டேக்கோவா? டாக்கோன்னு சொல்றாங்க. டாக்கோ எனக்குலாம் 10 குத்து டேட்டோ. என்னன்னா டாக்கோ. டாக்கோன்னா என்னமா? டாக்கோஸ். பக்கெட் டாக்கோங்களா? டாக்கோஸ். டாக்கோஸ் கொசு. டாக்கோஸ் கரெக்டா சொல்லு. கரெக்டா சொல்லுங்க. கரெக்டாமா டாக்கோஸ். டாக்கோஸ். யாரு இன்னும் ராப்ல இருக்கா? ராப்னா நாங்க வந்து கிஃப்ட் தான் வந்து ராப் பண்ணுவோம். யோ யோ ராப். இல்ல ராப். அம்மா அது பேர் என்ன? ராப்பா. ராப்பா. என்ன? ராப். ராப். ஓகே. பத்தியா? ராப் எல்லாம் வந்து என்னமோ சொல்றீங்களே. புரியலையே. இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த பிள்ளைகளா பொங்கலை பாக்குறாங்க. ஆமா. மத்த நாள்ல ஸ்விக்கி ஜொமேட்டோ ஸ்விக்கி பாக்குறோம். ஜொமேட்டோ தான். காலைல உட்கார்ந்தோமா போட்டோமா, நைட் வந்தோமா போட்டோமா. அப்படி இருக்கிற இந்த காலத்துல விவசாயிகளை, அதாவது நம்மள நம்ம தானே விவசாயம். ஒரு காலத்துல ஆமா ஆமா ஒரு தாத்தாவும் என் தாத்தாவும் விவசாயிங்க தான். இன்னைக்கு என் தாத்தா விவசாயி தான். நான் இருப்பாரு 70 வயசு ஆச்சுல நானும் விவசாயம் போயிடுவேன் கட்சியில. வயசாயிரத்துல போயிடுவேன். வயசாவது வரல இங்கே இருப்பாரு. அதான் நமக்கான விழாவை எடுத்துருக்காங்க. ஆமா. வருஷத்துல எத்தனையோ திருவிழாக்கள் வருது. எத்தனையோ திருவிழா வருது. இது அவங்களுக்கு, அது இவங்களுக்கு, இது இவங்களுக்கு, இது எவங்களுக்கோ. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்களா? கிறிஸ்துமஸா? நம்மளே கிறிஸ்துமஸ் தான் தீபாவளி. ஆமா. அப்படி என்ன பண்ண எல்லாத்தையும் பிரிச்சு 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 அது ஆமா சேர்த்து இந்த நாள் என்ன நாள்? தமிழர் திருநாள். முதல் நாள் கலைஞர் வரணுமா? முதல்ல ஒரு பறை இசையோட ஆரம்பிச்சோம். ஏன் பறை இசையோட ஆரம்பிச்சோம்? ஏன் பறை இசை ஆரம்பிச்சா? ஏன் நம்ம முதல்ல எடுத்த இசை கருவிக்கு பறைனா. உலகில் தோன்றிய முதல் இசை கருவி பறைதான். பறைனா எங்கவா தம்பி பாப்பா பாப்பா தோல் வா. நீ வாமா. ஆமா ஆமா. இந்த தோல் இருக்கு பாத்தியா? ஐயா இது பேரு பறைன்னு சொல்லுவாங்க. பறைன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான வரலாறு இல்லைன்னா இந்த தோல் இருக்கிற எல்லா கருவியோட பொது பெயர் தான் பறை.
தோளோட கருவி எல்லா கருவியும் பெரும் பறை. அறிவித்தல். ஆஹா, அறிவித்தல். அறிவித்தல். என்ன அறிவிக்க போறீங்க? இப்ப அறிவிக்க போறோம் பாரு. என்னத்த? கொஞ்ச நேரத்துல பறை ஆரம்பிச்சு உங்களுக்காக உயிர் பாட்டு இருக்கு, ஒயில் பாட்டு, நாட்டுப்புற கரக பாட்டு இருக்கு, கரக பாட்டு, டான்ஸ் இருக்கு, நடனம் எல்லாமே இருக்கு. நீங்களும் ஆடலாம். டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு, ஆக்ஷன் வேணுமா அது மட்டும் கிடையாது. நாங்க அப்புறமா வரோம். ஆகையால நீங்க பாத்துக்கோங்க. கிட்டோட வரும். கிட்டோட வருவோம். இதோ உங்களுக்காக ஆதி தமிழர் முதலில் எடுத்த பறை பறை பறை. கொண்டாடக்கூடிய புனித கோவையார் கிறிஸ்தவ பேராலயம்
நான் சீக்கிரம் வரேன். நான் காசு டைட்டை கொடுத்துருந்தா ஓனர் இருக்கு. இந்த மாதிரி மொத்தம் 5 பானை. 5 பானை எத்தனை கரும்பு வரும்? 10 கரும்பா? என்னடா கணக்கு வருது? 5 பானை 15 கரும்புடா. ஒரு பானைக்கு 3ஆ? போய் போடணும். இந்த மாதிரி வரல வச்சுக்க மிச்சம் கொடுக்க மாட்டாப்போ. என்ன சொல்லுங்க மாட்டு முடிக்கத்தான் இருக்கு. ஒரு பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த வேலைக்காரனை காரண காட்டுறது இவ்வளவு பெரிய பங்களால இந்த ஒருத்தனை வேலைக்காரனை வச்சு வேலைப்பா என்ன பண்ணிட்டு இல்லை. ஐயா பாப்பா ஐயா பாப்பா ஐயா பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. பொங்கல் வாழ்த்துக்கள். டைம் என்ன சொல்லலாம் அவரு? ஐயா மணி 9 ஆகுது. மணி என்ன ஆகுது? 9 ஆகுது. இன்னைக்கு என்ன நாள்? பொங்கல் விழாங்க ஐயா. மணி 10 ஆகுது. 9 மணி. ஐயா உன் வீட்டுல வேலை செய்றீங்க. ஆமாங்க ஐயா. உங்க என்ன சொல்லி வேலை செய்யறேன்? வேலை செய்வீங்க. காலையில 6 மணிக்கு வருவேன். காலையில 6 என்னப்பா இது? காலையில 6 மணிக்கு இங்க இருக்கணும்னு சொல்லல. ஆமாங்க ஐயா. உனக்கு எவ்வளவு சம்பளம் தர மாசம்? மாசம் தரீங்க ஐயா போதுன்றாலும். 6000 தர. ஆமாங்க ஐயா. 30 நாளைக்கு 6000 தர. ஆமாங்க. நீ என்ன வேலை செய்யுது வீட்டுல? காலைல 6 மணிக்கு வரேன், சாயந்தரம் 6 மணிக்கு தான் ஓடிடுறேன். வெறும் 12 மணி நேரம் வேலை செய்யறேன். ஐயா 12 மணி நேரம் வேலை செய்யறேன். 12 மணி நேரம் இல்ல, 12 மணி நேரம் தான் வேலை செய்யறேன். ஐயா உனக்கு என்ன வேலை கொடுக்குறேன்? மற்றபடி 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். ஏய் சட்டம் என்கிட்ட சட்டம் பேசக்கூடாது. என்கிட்ட சட்டம் பேசக்கூடாது. காலைல 6 மணிக்கு வந்து சாயங்காலம் 6 மணிக்கு போற நடுவு என்ன வேலை செய்ய நீ? சாமான் தைக்கிற, துணி துவைக்கிற, வீட்டை பெருக்கிற, எல்லாத்தையும் துவைக்கிற, சமைச்சு போடுற, இவ்வளவு செய்யறீங்க. நான் என்ன பண்றேன்? சொல்லுங்க. நான் கம்பெனி ஐடி கம்பெனி ஒர்க் பண்றாரு. ஆமாங்க ஐயா. நான் போயிட்டு காலைல 10-12 மணிக்கு உட்காந்து சிஸ்டம்ல சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வேலை செய்ய விட்டாங்க. ஐயோ அப்பா எவ்வளவு நேரம்? 6 மணி நேரம் உட்காந்து முதுகு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வரேன். நீ ஒரு 12 மணி நேரம் வேலை செய்ய தெரியல உனக்கு. ஐயா உங்க லீவ் விட்டாங்களா? லீவ்ல இருக்கீங்களா? எனக்கு லீவ் இல்லைங்க. பாரு இந்த மாதிரிதான் எனக்கு பேசக்கூடாது. நான் முதலாளி, நீ யாரு? ஐயா நீங்க வேலை செய்றீங்களா? அந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. ஏய் நான் பிசினஸ் பண்றேன். ஓன் பிசினஸ் பண்ணிக்க பாரு. இன்னைக்கு பொங்கல் இன்னும் பால் ரெடியாகல, கரும்பு ரெடியாகல, 9 மணிக்கு வாங்கி. ஐயா என் வீட்டுல பொங்கல் ஆகக்கூடாது, சக்கரை வைக்கணும், என்ன பண்ணுவேன்? சக்கரை பொங்கல் வைக்கணும், என்ன பண்ணுவேன்ல? அவனா அப்படி சொல்லிட்டு இவர் இன்னும் வேலை ஒரு கிடையாது. எனக்கு ஒரு நேரம் ஐயா இன்னைக்கு தமிழர் திருநாள் பொங்கல். இந்த பொங்கல் அன்னைக்கு அடே டிரைவர் அடிச்சு கூப்பிடு. டிரைவர் அடிச்சு எங்க டிரைவர் அடிச்சு எங்க? நாளைக்கு அடிச்சு இல்லை, டிரைவரும் சரியில்லை. என்ன வீடு இது? எவ்வளவு சம்பளம் சம்பாதிக்கிறோம் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு டேர்ன் ஓவர் எவ்வளவு தெரியுமா? ஏய் என்ன வர அண்ணாவா? முதலாளி சொன்னா அண்ணான்றாவா? என்னடா வேலைக்காரன் டிரைவர் என்னடா பேசுறீங்க நீங்க? அண்ணன்றீங்க, அண்ணனுக்கு கூப்பிடுமா? சார் சொல்லு சார். காந்தி சார். சார் சொல்லு. அண்ணன் நான் சொந்த படம் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். தொடச்சியாடா? நீங்க குடி என்னடா வேலை செய்யறீங்க உங்க வீட்டுல? ஐயா அவன் காலைல நல்லா சமைச்சு சொல்ல அவனே சாப்பிட்டாங்க. இங்க வாடா, அவனே சமைச்சிடுவான், யாருக்கும் கொடுக்க மாட்டான். ஐயா அவனே சமைச்சு அவனே சாப்பிட்டு. ஆமாங்க. ஏண்டா என்ன இல்லைங்க நல்லங்க. நான் ஒரு நாள் வீட்டுல என்ன வேலை செய்வீங்க? ஏய் உங்களுக்கு தினமும் நான் கூலி தரேன்டா. உனக்கு கூலி தரேன். பாரு நான் யார் ஒரு நாளைக்கு 1 lakh டேர்ன் ஓவர் பண்றோம். 1 lakh எவ்வளோ? நீ என்ன சமைக்கிற? நீ சமையலே தெரியல. அந்த பொங்கல்ல பத்தி என்ன போட்டது? பொங்கல் அப்ப உப்பு போடுறாங்க. நீங்க எல்லாம் பொங்கல்ல உப்பு போடுங்க, சக்கரை போடுறீங்களாமா? வெள்ளம் போடுறீங்களாமா? அம்மா வேணாமா, சென்னையில வெள்ளம் ரொம்ப ஆபத்தா இருக்குமா, வெள்ளம் போடாதீங்கம்மா. வேலைக்காரனா இந்த பசங்க வெள்ளம் போடுறீங்களாமா? உப்பு போடுறோம். இதெல்லாம் சமைச்சாலும்
வெண்பொங்கலா? என்னடா வெண்பொங்கல் பண்பொங்கல் இருக்கீங்க? மண் பொங்கல் இருக்குன்னு பார்த்தோம், பண்ணு இல்ல. சரி, என் வீட்டுல பொங்கல் முதல்ல காசணும். பொங்கல் காசணும். உங்க வீட்டுல என்னடா வேலை செய்யுங்க? என்னடா என்ன லேட்டா வந்து பஸ்ல போய் சொல்றேன். ஏதா லேட்டா வந்து ஐயா, ஆ வீட்டுல கடன்கார ஒருத்தன் வந்துட்டான். ஆ அவனை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வேலையா போச்சு ஐயா. ஹலோ ஆ எஸ் 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 ஆமா ஆமா. என்னைய ஒருத்தன் ரொம்ப நேரம் பேசிட்டு டேய் அம்பானி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அம்பானி கிட்ட பேசும்போது இதெல்லாம் கொடுத்து வரும். ஆ சார் சொல்லுங்க. சார் ஓகே சார். சரி இப்பயா சார் 11 o'clock அம்மா டைம் இருக்கும். பட் சார் சார் ஓகே 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 சார் தேங்க்யூ தேங்க்யூ ஓகே சார் ஓகே தேங்க்யூ. ஹலோ ஜி. ஆச்சி ஆச்சி, என்னடா நீ தான் ஃபோன் பேசுற? ஓடிச்சு. ஏய் நானா என் ஒன்று தெரிஞ்சாக்கி வேலை விட்டு வச்சு எதுவும் பேச வேண்டாம். உங்களுக்கு நான் வந்து வேலை கிடையாது. ஐயா 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 இந்த வேலை விட்டுக்கிங்க. ஐயா ஐயா வாங்க. நான் சொல்லிட்டு ஒருத்தா கேளுங்க. நீங்க பாதியிலே போன் எடுத்து வச்சுக்கிறீங்க, கேட்கவே மாட்டீங்க. அந்த பக்கம் அவங்ககிட்ட பேசுறீங்க. சொல்றா நான் சொல்றது ஏய் 5 நிமிஷம் டைம் கொடுங்க. 1 minute தான் டைம். அது கூட பேச முடியும். ஐயா, உங்களுக்கு மட்டும் பொங்கல் கிடையாது. டிரைவரா இருக்கானே, சமையல் இருக்கானே, எல்லாருக்கும் இந்த பொங்கல். எல்லாரும் அவங்க வீட்டுல பொங்கல் கழுவு, வீடு கழுவி, பாத்திரம் கழுவி, எல்லாத்தையும் அந்த வீட்டுல பொங்கல் வச்சுட்டு தான் ஐயா வரணும். அதுக்கப்புறம் தானே உங்க வீட்டுக்கு வர முடியும். இப்ப பொங்கலுக்கு நீங்க எல்லாரும் லீவ் விடுறீங்களா? எங்களுக்கு இன்னைக்கு லீவ் விடுறீங்களா? ஏய் சார் நீ விட்டா போன பேசு. அம்மா அம்மா யாராச்சும் ஒருத்தர் வாங்க சார். நீங்க வாங்க சார் வாங்க. Fast, no time, 2 lakhs, 1 lakh. அம்பானி வராது. உங்க வீட்டுல வந்து நீங்க வேலைக்காரப்பா, நீ செட்டில் ஆகிடுச்சா? உங்க வீட்டுல சர்வெண்ட் இருந்தாங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் பொங்கல் கொண்டாடணும்? நீ தானே கொண்டாடணும். சர்வெண்ட் அப்படி தானே கொண்டாடணும். இல்லையா? உப்பு போட்டு விடணுமா? உரைக்கிறது அவங்க இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்க இருக்காங்க. அப்படி நம்ம யார் காரணம் வந்து ஒரு நாளைக்கு 1 lakh டர்ன் ஓவர் பண்றோம். அவன் ஸ்கூல் போயிருக்காங்க. அப்படி வந்து தப்பு சார். நல்ல பிசினஸ் தான். நீங்க வாங்க பர்சனல் தப்பு சார். நீங்க வாங்க. நீங்க சார் திருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பசங்களை விட்டா நான் முதல்ல 7 ஆர்டர் வாங்க போனேன். வேலைக்கார பசங்க வேலை செய்யுது. வேலை டேய் போங்க. ஆமாங்க சார். இது பேசுறது பிச்சுடுவேன். இங்க பாரு சமைச்செல்லாம் மாற்றி எடுத்து வைக்கிறேன் சார். சார் நம்ம வந்து பெரிய பிசினஸ் மேன். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும். நம்ம கும்பிடாம நம்ம வீட்டு வேலைக்காரங்க ஃபஸ்ட்டு கும்பிடணும். என்ன சார்? நம்ம தான் ஃபஸ்ட்டு கும்பிடணும். ஹலோ நம்ம தான் கும்பிடணும். அப்ப ஒரு பிசினஸ் மேன் கரெக்டாக சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம கும்பிடணும். அப்பதான் நம்ம கீழே இருக்க வேலையா இருக்கு. நம்ம கீழே இருக்க அப்புறம் தான் கும்பிடணும். கரெக்டா சார்? என்ன ஆமா சார். சார் இது சூப்பர் கேட்குறது. சார் 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 வேற மாதிரி பிசினஸ் மேல இருக்கு. எனக்கு மேல சார் தேங்க்யூ சார். நான் இன்னும் வேற யாச்சும் கூப்பிடுறேன். மேடம் 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 நீங்க வாங்க மேடம். மேடம் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க ப்ளீஸ். சொல்லுங்க வேற யாச்சும் சார். சார் கண்ணாடி போடுங்க சார். ஐயா ஐயா வெயிட் கட்ட ஐயா. ஐயா வேற யாரும் இருக்குங்களா சார்? அது என்ன கலர் சார்? சார் நீங்க வாங்க சார். நீங்க கரெக்டாக போய் சொன்னீங்க. வாங்க சார் ப்ளீஸ். காய்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ காய்ஸ். நம்ம வீட்டில் நம்ம லாஸ்ட் தடவை சம்பாதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாம தான் பொங்கல் கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னோட வாதம். நம்மள வேலைக்காரனா அப்புறம் அவங்க கொண்டாட போவாங்க. நீங்க சொல்லுங்க சார். நம்ம தான் நம்ம வீட்டை பத்தி கொண்டாடணும். நம்ம வீட்டு வேலையை கொண்டாட போனது வீட்டை போய் கொண்டாடு. அதுதான் சொல்றேன். நம்ம தான் கொண்டாடுறோம். பாத்தியா பாத்தியாடா உங்க வேலை சார். கண்ணனுக்குள்ள இருக்கு. இந்த பக்கம் இந்த பக்கம் தூரம் போகும். தூரம் போகும். தூரம் போகும். தூரம் போகும். வாங்க. பிசினஸ் மேல வாங்க. பிசினஸ் மேல இருந்தா மட்டும் வாங்க. நீ பிசினஸ் மேல தெரியல. நீ போயிடு. நான் பேசல. நான் பேசுறப்ப யார்
கஸ்டமர். நான் யார்? நான் உனக்கு இந்த சம்பளம் கொடுக்குற முதலாளி யார்? ஜஸ்ட் 6,000 வாங்குறது உனக்கு 1 lakh தான் உனக்கு. என்ன புரட்சி பாட்டு பாருங்க. நம்ம நீங்க ரேடியோஸ் வந்து காலை லைன்ல நம்ம பிசினஸ் மேன். ஓகே, நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு நம்ம சம்பாதிக்கிறோம்? இந்த சார் இருக்காரு, அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? இந்த சாருக்கு ஐயா இருக்காரு, எவ்வளவு சம்பாதிக்கிறோம் நாம? ஒரு நாளைக்கு 1 lakh நான் என்ன பண்ண சம்பாதிக்கிறேன்? நம்ம சம்பாதிக்கிறோம். நம்ம வீட்டுல நாம கொண்டாடாம இந்த வேலை இடத்துல ஃபர்ஸ்ட் கொண்டாடணும். பண்ணுங்க, சொல்லுங்க, எது நியாயம் சொல்லுங்க, உண்மை சொல்லுங்க. அதான் கேள்வி. ஆமா, ஓகே, எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம கூட இருக்கவங்க சந்தோஷமா இருப்பாங்க. வாழவே வாழவே அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுவாங்க. அதே நான் ஃபாலோ பண்றேன். நீங்க வந்து நம்ம குடுத்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் சரி, ஓகே, புரிஞ்சுது. புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரே வார்த்தையில வந்து எனக்கு புரிய வச்சுங்க. திருத்தத்துக்கு ஆள் ரொம்ப நாள் கேட்டுருந்தேன். 2 பேர் வந்து திருத்தம் பார்த்தா அவங்க எப்போ சேர்ந்து அவங்க ஓகே அந்த அர்த்தம் வருது. நம்முடைய நாட்டுப்புற பாடல் வருது. அந்த பாடலை கேட்டு எல்லாம் போனா ஆடலாம், பாடலாம். சரியா? எல்லாரும் சேர்ந்து அழகா அடுத்த வருகிறது ஒயில் பாடல். ஆட விருப்பத்தோட அப்படியே வந்து சந்தோஷமாக ஆடலாம். இந்த வருகிறது ஒயில் பாடல். ஆட வருஷங்கள் கலைஞர்கள் வந்து தாராளமாக ஆடலாம். ஆட வருஷங்கள் கலைஞர்களை செஞ்சு சொல்லாமல் ஓரங்களும் செய்திருக்கிறார்கள். இது நமக்கு மக்களுக்கு வழங்க வைத்து
நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த குறிப்பு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நாட்டுப்புற கலைகளை சொல்லிக் கொடுங்க. நாங்கள் எல்லாருமே படித்த மாணவர்கள் தான், எல்லாம் டிகிரி ஹோல்டர். நான் வந்து எம்ஏ தமிழ் முடிச்சுட்டு கலைஞர் டிவியில் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல இங்க இருக்கிற இவங்க வந்து இங்க இருக்கிற நம்ம எஃப்எம்ல ஆல் இந்தியா ரேடியோல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் படிச்சு முடிச்சு செகண்ட் டிகிரி முடிச்சிருக்கோம். ஒரு டிகிரி இல்லை, 2 டிகிரி முடிச்சுட்டு இந்த கலைகளை கையில் எடுத்து நிற்கணும் அப்படின்னா எங்களை உருவாக்குற இந்த கலைகள் தான். அதனால நீங்களும் உங்க பிள்ளைகளுக்கு இந்த கலைகளை சொல்லிக் கொடுங்க. அது மூலமா நிறைய அறிவுகள் கிடைக்கும், நிறைய கல்வி அறிவு கிடைக்கும், பகுத்தறிவுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது வருகிறது. அடுத்ததாக நம்ம கரகம் போட்டுடலாமா? அம்மா கரகம்மா, ஆடு மாடு இத வருகிறது, மாடு ஆட வருகிறது. அருமையான கோவில் திருவிழாக்கள்ல முக்கியமா பொங்கல் அன்னைக்கு நாளைக்கு என்ன நாள்? மாட்டு பொங்கல். அதாவது இப்ப அந்த பொங்கலை வச்சிருக்கா, பொங்கல் கொடுக்கல சொன்ன பொங்கல் வச்சா பொங்கல் எல்லாம் முடிச்சிங்களா? அதான் பொங்கல் காய்ச்சிட்டீங்களா? யார் பொங்கல் முதல்ல காய்ச்சது? பொங்கல் தான் கொடுக்கல, சும்மா ஒரு தொண்டையில மட்டும் கொடுங்கம்மா. ஆமா சரிப்பா. அப்பா இந்த விஷயத்துக்கு நல்லா முக்கியமான விஷயம். நீங்க பெரிய தொழில் அடுத்ததாக மாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. மாட்டு பொங்கல் இருக்கு சார். செல்ஃபி எடுக்கிற காசு எல்லாம் கவனிங்க. ஐயா இது பேரு என்னது? இது பேர் என்னது? இது பொங்கல் ஐயா. இதை தூக்கி சேவத்துல மாட்டிட்டோம்னா அது மாட்டு பொங்கல் ஐயா. இதை தொலைச்சிட்டோம்னா இப்போ ஒரு காணும் பொங்கல். அதனால இப்படி இது விதவிதமான பொங்கல் வந்து பார்க்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி மாட்டு பொங்கல் அதை வந்து குறித்த மாடுகளை வந்து அன்னைக்கு மிக விமர்சனையா வந்து என்ன பண்ணுவாங்க, அதை குளிப்பாட்டி சீராட்டி ஜல்லிக்கட்டுக்காக விடுவாங்க. அதை வந்து காமிக்கிற வகையில வருகிறது நம்முடைய மாடு. மாட்டு வழியோடு ஜல்லிக்கட்டு மாடு சம்பவ சக்கர பொங்கல் சாப்பிட்டு மாட்டு பொங்கலை வந்து நம்ம வந்து விமர்சனையாக கொண்டாடுறோம் அப்படின்னா அது முக்கியமான காரணம் வந்து முக்கியமாக இன்னைக்கு தமிழர்களுக்கு திருவள்ளுவர் தினம் சொல்லுவாங்க, நாளைக்கு அடுத்த நாள் வந்து உழவர் தினம் சொல்லுவாங்க. இந்த 3 நாட்களுமே விவசாயிகள் உழவர்கள் இவங்க குறித்த ஒரு பொங்கல் தான். அதனால் மாறி போயிடலாமா? அடுத்ததாக வருகிறது
மழை வேண்டி இருக்கக்கூடிய கழகம் இன்று வருகிறது. நம்முடைய சோனியா தமிழ் அவர்களின் கழகம். நம்ம ஊர்களில் வெள்ளம் வந்தா மழை வேண்டி இருக்கக்கூடிய கழகம் இன்று இந்த தமிழ் திருநாளை கொண்டாடுவதற்காக இருக்கின்றோம். அவரு
வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இந்த பொங்கல் தயாரிப்பு போட்டி கோல போட்டிகளிலே கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் மிகுந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருவிழா நல் வாழ்த்துக்கள். நன்றி.